சீதாராமன் சீரியல் வெறும் 350 எபிசோடு மட்டுமே ஒளிபரப்பாயிருக்கிற நிலையில இந்த சீரியல் அடுத்து ஒரு சில எபிசோடோட முடிய போறத பத்தி இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் ரொம்பவே உருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாம். ரோஜா சீரியலுக்கு அடுத்து நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் மெயின் ஹீரோயினா நடிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த சீரியல் தாங்க சீதாராமன். இது முழுக்க முழுக்க குடும்பம் மற்றும் காதல மையமா வச்சுதான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நடிகை பிரியங்கா அவர்கள் சீரியலை விட்டு விலகினதும் இந்த சீரியலுக்கான ரெஸ்பான்ஸும் குறைய தொடங்கிருச்சு. என்னதான் புதுசா வந்த நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்கள் பெருசா ஏத்துக்காம தான் இருக்காங்க. இதோட விளைவு இப்போ சீரியல் முடிய போற நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால ரசிகர்கள் மட்டும் இல்லாம சீரியலோட பிரபலங்களுமே சோகத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ பிரியங்கா அவர்கள் எனக்கு சீதாராமன் சீரியலோட வாய்ப்பு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கடவுள் புண்ணியத்துல கிடைச்சது. நானும் என்னோட பெஸ்ட கொடுத்தேன். ஆனா நான் என்னதான் நல்லாவே நடிச்சாலும் ரசிகர்கள் என்ன நடிகை பிரியங்கா நல்காரி அவங்களோட கம்பேர் பண்ணி என்னை ஏத்துக்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதனால சீரியலோட டிஆர்பியும் நல்லாவே குறைய தொடங்கிருச்சு. அதுக்கு ஏத மாதிரி அடுத்து சில புது சீரியல்களும் லான்ச் ஆக போகுது. இந்த மாதிரி காரணங்களால இப்போ எங்க சீரியல் முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இதுல எங்க யாருக்குமே விருப்பமே இல்ல. இந்த சீரியல் மூலியமா என்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காம இப்படி ஆனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சீதாராமன் சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் நடிகை ஸ்ரீ பிரியங்கா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.